குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. குரூப் 4 தேர்வுக்கு எப்படி தயாராகுது, என்ன கொண்டு போகணும், என்ன கொண்டு போகக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வீடியோ தொலைவிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களில் நிறைய பேர் ஆல்மோஸ்ட் ஒரு 70% மக்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் குரூப் 4 எக்ஸாம் எழுத வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதற்காகத்தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் குரூப் 4 எக்ஸாமுக்கு எப்படி தயாராகணும், நம்ம என்ன கொண்டு போகணும், என்ன கொண்டு போகக்கூடாது, அங்கே தேர்வில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரே வீடியோவில் எல்லாத்தையுமே சொல்லிட போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த சமயத்தில் உங்களுக்கு தேவையான வீடியோ தான். முதல்ல நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த குரூப் 4 தேர்வை பொறுத்த வரைக்குங்க, தேர்வுக்கு முதல்ல அதாவது இன்றைக்கே நீங்கள் தயாரிக்க வேண்டிய விஷயம்னு சில விஷயம் இருக்குது. தேர்வுக்கு முதல் நாளில் நீங்கள் சில விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்குது. தேர்வு அன்னைக்கு நீங்கள் சில விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வருவோம். முதல்ல இன்றைக்கி நீங்கள் என்ன தயாரித்து வைக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இன்றைக்கே நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணுங்க. என்னென்ன ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன், பார்ப்போம். முதல்ல பார்க்குறது ஹால் டிக்கெட். இந்த ஹால் டிக்கெட்டில் தான் நிறைய பேருக்கு குழப்பமே வந்துருக்குதுங்க. ஒரு சிலர் என்னன்னு கேட்குறீங்கன்னா, சார் வந்து ஹால் டிக்கெட் வந்து 4 பேஜ் வருது, நான் எல்லாத்தையுமே பிரிண்ட் போட்டுட்டு போகணுமா, இல்லை ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கு பதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் போதும், எல்லா பக்கமும் தேவையில்லை. ஆனால் எல்லா பக்கத்துலேயும் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை படிக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் பிரிண்ட் போட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். ஆனால் எக்ஸாம் ஹாலில் எல்லா பக்கத்தையும் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஹாலில் வந்து அலோவ் பண்ணுவாங்க, ஒரு சில ஹாலில் ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, மற்ற பக்கத்தை வெளியே பிச்சு போட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் நமக்கு போதுங்க, மற்ற பேஜ் தேவையில்லை. அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால், ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஹால் டிக்கெட்டை அப்படியே சுருட்டி கசக்கி ஒரு மாதிரி கொண்டு போகிறீங்க. அப்படிலாம் கொண்டு போகாதீங்க. இதை வந்து நீட்டாக ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொண்டு போங்க. ஏன்னு கேட்டால், போன குரூப் 4ல் மற்றும் குரூப் 2ல் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஹால் டிக்கெட்டை கேட்டாங்க. இந்த ஹால் டிக்கெட்டில் இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுவார். இந்த எக்ஸாமுக்கு இவங்க வந்து அட்டன் பண்ணாங்கன்னு அவர் சைன் பண்ணி கொடுப்பாரு. அதை வந்து டிஎன்பிஎஸ்சி கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஹால் டிக்கெட் எங்கே கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹால் டிக்கெட்டை வந்து தூக்கி எஞ்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அங்கே சாக்கு, சார் என்கிட்ட இல்லை சார் அப்படின்றாங்க ஒரு சிலர். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இன்விஜிலேட்டர் சைனே பண்ணலை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி ஃபஸ்ட்டே எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல அப்படிங்கிறதுனால இந்த 2 எக்ஸாமையும் அவங்க வந்து அலோவ் பண்ணிட்டாங்க, எதுவுமே சொல்லலை. பட் இப்போ தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துட்டாங்க. ஸோ இனி வரும் காலங்களில் ஹால் டிக்கெட்டையும் கேட்பாங்க. நீங்கள் சென்னை போகும்போது கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். ஸோ அதனால் இதை வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் கரெக்டாக ஒரு ப்ராப்பராக அப்படி மடித்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொண்டு போங்க. அவர்கிட்ட மறக்காமல் கையெழுத்து வாங்கணும். நல்லா திரும்ப சொல்கிறேன் கேளுங்க, மறக்காமல் கையெழுத்து வாங்கணும். மறக்காமல் கையெழுத்து வாங்கி பத்திரமா கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா இதை அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும், சென்னைக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதுக்காக இந்த ஹால் டிக்கெட்டை வந்து ஒரு மட்டமான பேப்பரில் எல்லாம் பிரிண்ட் போட்டுறாதீங்க. நல்ல பேப்பராக பிரிண்ட் போடுங்க. ஜெராக்ஸ் போட்டுறாதீங்க, பிரிண்ட்டு போடுங்க. எல்லா தகவலும் தெளிவாக இருக்கிற மாதிரி பிரிண்ட் போட்டுக்கோங்க, சரிங்களா? முதல்ல வந்து நீங்கள் ஹால் டிக்கெட்டை இன்றைக்கே ரெடி பண்ணி வைக்கணும். இரண்டாவது விஷயம் பேனா. பேனாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தர் இதுவும் வந்து மாறுபடுதுங்க. இப்போ நாங்கள் யூஸ் பண்ணதெல்லாம் வந்து ஸ்டைலிஷ் X3 அப்படிங்கிற ஒரு பேனா, ஒவ்வொருத்தர் வந்து ரோரிட்டோ அப்படின்னு ஒரு பேனா சொல்கிறாங்க. எந்த பேனாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கு கொட்டக்கூடாது, இங்கு கொட்டாத பேனாவாக வேணும். அதே சமயம் அந்த இங்கு வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிற பேனாவாக வேணும், சரிங்களா? அதாவது 1 mm சார், அதனால் வந்து சீக்கிரமாக ரவுண்டு போட்டு முடிக்க முடியும் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். ஆனால் அந்த இங்கு வந்து ட்ரை ஆகாமல் விட்டுருச்சுன்னா, சப்போஸ் நம்மளையே அறியாமல் கைப்பட்டு வேறு பக்கம் வந்து வெளியே போயிடுச்சுன்னா அது வந்து நமக்கு பிரச்சனையை உண்டாக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பேனா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ என்ன பேனா யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதே பேனாவே கொண்டு போங்க, சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேனாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக இப்போ என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொண்டு போங்க. புதுசாக வாங்கிட்டு போயிடாதீங்க. பழைய பேனாவை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு போங்க, சரிங்களா? பழைய பேனாவை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு காவாசி தீர்ந்த பிறகு கொண்டுட்டு போங்க. பேனாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 2-3 பேனா கொண்டு போகலாம், ஒரு 3 பேனா கூட கொண்டு போகலாம். யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஒரே பேனா மட்டும் கொண்டு போகாதீங்க, 2-3 பேனா கொண்டு போங்க, சரிங்களா? சார் 2-3 பேனா நான் கொண்டு போகிறேன் சார். இப்போ சப்போஸ் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து மை தீர்ந்துருச்சு சார், இல்லை இந்த பேனா எழுத மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது, வேறு பேனா மாற்றுறதா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இப்போ நீங்கள் ஸ்டைலிஷ் X3 பேனாவில் பாதி எழுதிட்டீங்க, பேனா வந்து தீர்ந்து போச்சு. அடுத்து உங்கள்கிட்ட ரோரிட்டோங்கிற பேனா தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? ரோரிட்டோ பேனாவில் சேட் பண்ணிங்கன்னா 2க்குமே டிஃப்ரெண்ட் வருமா? ஸோ அப்போ
தேவையில்லாமல் பிரச்சனை தான் உருவாகும். ஸோ அதனால் எந்த பேனாவாக இருந்தாலும் அதே பிராண்டு பேனா ஒரு 3 பேனா சரிங்களா கொண்டு போங்க. கருப்பு கலர் மை பேனா, பால் பாயிண்ட் பேனா தான் கொண்டு போகணும் சரிங்களா. வேறு பேனா கொண்டு போயிடாதீங்க, தெளிவாக இருந்துக்கோங்க. அடுத்தது 2 பார்த்தாச்சு, ஹால் டிக்கெட் பார்த்தாச்சு, பேனா பார்த்தாச்சுங்க. அடுத்தது ஆதார் கார்டு ஒரிஜினல் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் ஜெராக்ஸ் கிடையாது, ஒரிஜினல் ஆதார் கார்டை நீங்கள் கொண்டுட்டு போகணும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமேட்டுக்கு வாட்ச், ஒரு சிலர் வந்து வாட்ச் கொண்டு போகலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறீங்க. வாட்ச் கொண்டு போகலாம் தாராளமாக, நோ ப்ராப்ளம். ஆனால் டிஜிட்டல் வாட்ச் அலோடு கிடையாது. அனலாக் வாட்ச், முள்ளு வச்ச வாட்ச் இருக்கு இல்லைங்களா, அனலாக் வாட்ச்னா அலோவ் பண்ணுவாங்க, டிஜிட்டல் வாட்ச் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் வாட்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நமக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியாது. வாட்ச் இல்லாமல் ஒரு சிலர் வந்து ஃபெயிலே ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வாட்சை வந்து கட்டாயம் கொண்டு போகணும். உங்கள்கிட்ட இல்லைனாலும் புதுசாக வாங்க தேவையில்ல, யார்கிட்டையாவது வச்சுருப்பாங்க, ஃப்ரெண்டு வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போங்க. நீங்கள் எக்ஸாம் ஹாலில் யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உடனே கொடுத்துருங்க. ஆனால் டிஜிட்டல் வாட்ச் கிடையாது, அனலாக் வாட்ச் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்சில் டைம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவங்க வந்து பெல்லு செட் பண்ணியிருப்பாங்க, அந்த பெல்லுக்கும் உங்கள் வாட்சுக்கும் டைம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வாட்சில் 1:30 மணின்னு காட்டி அவங்க பெல் அடிக்கிறது வந்து 1:25க்கு அடிச்சிட்டாங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனை தான். நாம் வந்து டைமை தப்பாக கால்குலேஷன் பண்ணிடுவோம். ஸோ கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. வாட்ச் மஸ்ட்டு சரிங்களா. அடுத்தது ஒரு கர்ச்சீப் கொண்டு போயிருங்க. கர்ச்சீப்பை ஏன் கொண்டு போகிறீங்கன்னு சொல்கிறேன்னா, அதாவது நம்ம ஒரு சிலருக்கு வந்து வேர்க்குங்க, ஒரு சிலருக்கு வந்து வேர்க்கும், கையெல்லாம் ஈரமாகும். அந்த ஈரக்கையோடு நம்ம பிடிச்சா அந்த மை ஒரு மாதிரி ஆகும். ரெண்டாவது நம்ம ரேகை வைப்போம், எக்ஸாமை எழுதி முடிச்சுட்டு ரேகை வைப்போம். ரேகை வச்சுட்டு நம்ம அந்த கை மையை வந்து நம்ம எங்கேயாவது துடைக்கணும் இல்லையா. அப்போ கர்ச்சீப் இருந்தால் ஈஸியாக துடைச்சிக்கலாம். நம்ம வந்து தெரியாதனமாக வந்து ஓஎம்ஆரில் மையை வச்சிட்டோம்னா, வேறு பக்கம் மையை வச்சிட்டோம்னா அப்புறம் அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு சரிங்களா. அதனால் ஒரு கர்ச்சீப் கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் தொடச்சிட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதெல்லாம் மஸ்ட்டு. திரும்ப சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஹால் டிக்கெட் வேணுங்க, அப்புறம் பேனா வேணும், ஆதார் கார்டு ஒரிஜினல் வேணும், வாட்ச் வேணும், கர்ச்சீப் வேணும். இதெல்லாம் வந்து இன்றைக்கே நீங்கள் ரெடி பண்ணிக்கணுங்க. அடுத்தது எக்ஸாமுக்கு முத நாள் என்ன பண்ணணும்னு பார்ப்போம். எக்ஸாமுக்கு முத நாள் வந்து நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா தூங்கணும். அதாவது நான் இன்னும் படிக்கவே இல்லை சார், நான் இப்போ ரிவிஷன் பண்ணிட்டு போனால் ஏதாவது பண்ணலாம் சார், என்னால் முடியல சார் அப்படின்னு சொன்னாலும் ஏங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க சரிங்களா. நீங்கள் அந்த ஒரு நாளில் நீங்கள் ஒன்றுமே சாதிக்க போகிறது கிடையாது. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நல்ல நிம்மதியாக தூங்கிட்டு எக்ஸாமுக்கு போனீங்கன்னா நீங்கள் எத்தனை மாதத்துக்கு முன்னாடி படித்ததாக இருந்தாலும் உங்கள் மனசுக்கு அப்படியே வந்துடும் சரிங்களா. அதை விட்டுட்டு நீங்கள் அரைக்குறையாக வந்து தூங்காமல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே டயர்ட்னஸ் வரும். அந்த டயர்ட்னஸில் வந்து எரிச்சல் உருவாகும் சரிங்களா. நம்மளே அறியாமல் எரிச்சல் உருவாகும். ஸோ எல்லாமே மறந்து போகும். அதனால் நல்லா தூங்குங்க, ஒரு 6-7 மணி நேரம் நல்லா தூங்கணும். நல்லா ரெஸ்ட் எடுங்க சரிங்களா, நல்லா தூங்கணும். அதே மாதிரி சாப்பாட்லேயும் கவனமாக இருங்க. நீங்கள் வந்து நீங்கள் பூரி அது இதெல்லாம் சாப்பிட்றாதீங்க. நார்மலாக வந்து ஒரு சாப்பாடு, இட்லி அந்த மாதிரி ஒரு லைட்டான ஃபுட்டை மட்டும் நைட் எடுத்துக்கோங்க. நல்லா தூங்கிடணும் சரிங்களா. அடுத்தது நெக்ஸ்ட் டே மார்னிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து நேரமாக எழுணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸாம் சென்டர் எவ்வளோ தூரம் இருக்கோ அதை பொறுத்தது. எக்ஸாம் எந்த டைமோ அதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அங்கே போகணும். புரியுதுங்களா. எக்ஸாமுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அங்கே போகணும். நீங்கள் அதை விட்டுட்டு சார் என் ஃப்ரெண்டு கொண்டாந்து விட்றேன்னு சொன்னால், இல்லை நான் பைக்கில் கிளம்ப போகிறேன், நான் வந்து 10 நிமிஷத்தில் போயிடுவேன் சார் அப்படின்னாலும், சப்போஸ் நம்மளே அறியாமல் ஃப்ரெண்டு வரல, இப்போ நம்ம கூட்டிகிட்டு போகிறவங்க வரல, இல்லை பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகுது, தேவையில்லாமல் பிரச்சனை தான் சரிங்களா. அதனால் எக்ஸாமுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் சென்டருக்கு போகிற மாதிரி ரெடி ஆகிட்டு போங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த டீ குடிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு லைட்டாக ஒரு இட்லி 2 இட்லி சாப்பிட்டுட்டு போங்க. அரை வயிறு சரிங்களா, ஃபுல்லாக சாப்பிட்டு போயிடாதீங்க, ஒரு தூக்கம் வந்துடுவாங்க. ஏன்னா நார்மல் டைமில் வந்து நம்ம யார்ட்டையாவது பேசிகிட்டு இருப்போம். மனித இயல்பே அப்படி தானே. அதாவது ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து யார்ட்டையாவது நம்ம பேசிடுவோம். ஆனால் அந்த எக்ஸாமில் வந்து 3 மணி நேரம் வந்து யார்ட்டையுமே பேச முடியாது, அப்படியே உட்காந்துருப்போம், சில மாதிரி உட்காந்துருப்போமா, அப்போ நமக்கு தூக்கம் வந்துடும். ஸோ அதனால் வந்து லைட்டாக சாப்பிட்டுட்டு போங்க, ஒரு இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போங்க. அதே மாதிரி டீ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி வாட்டரை வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணாதீங்க, ஏன்னா அதிகமாக வந்து யூரின் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலேயும் வந்து பிரச்சனை வருங்க சரிங்களா. அந்த விஷயத்தை நம்ம அப்புறமே பேசுவோம், சொல்கிறேன் இன்னும். அடுத்தது போகும்போது வந்து ஒரு சிலர் வந்து காஸ்ட்லியான மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. காஸ்ட்லியான மொபைல் ஃபோன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டு போகாதீங்க சரிங்களா. ஏன்னா வந்து உள்ளே அலோட் பண்ண மாட்டாங்க, வெளியே வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த இடத்துல நம்ம வச்சுட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க, நமக்கு ரொம்ப பிரச்சனையாகி போயிடும் சரிங்களா. அதனால் மோஸ்ட்லி வந்து யாராவது கூட வர்றாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வெளியே போக சொல்லிடுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து மொபைலை வந்து வீட்லேயே வச்சுட்டு போயிடுங்க. அப்புறம் அங்கே தொலைஞ்ச பிறகு ஐயோ அம்மானாலும் கிடைக்காது சரிங்களா.
அதனால் வந்து மொபைல் ஃபோனை வச்சுட்டு போயிருங்க. மொபைல் ஃபோன் தேவையில்ல. நீங்கள் வந்து 1 ஹவருக்கு முன்னாடியே அங்கே போயிடணுங்க. 1 ஹவருக்கு முன்னாடியே போயிட்டு நீங்கள் அங்கே வந்து ஆஜராயிடணும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கேட்டு சாத்துறாங்க பாருங்கள், அப்போ தான் போகிறது. சார் ஒரே நிமிஷம் தான் சார் லேட்டு அப்படின்னு போய் அவங்கள டார்ச்சர் பண்ணுறது. அவங்களுடைய நிலைமையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு என்ன பஞ்சுவாலிட்டி தான் முக்கியம். நம்மலாம் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக போகிறோம். ஸோ நமக்கு பஞ்சுவாலிட்டி முக்கியம். ஸோ அதனால் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் அங்கே போயிருங்க. முன்னாடி போன உடனே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் 2 விஷயங்க. என்ன விஷயம்னு பார்த்தா, 1 டாய்லெட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 2வது விஷயம் உங்களுடைய ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு சில ஹாலில் வந்து ரூமை உள்ளே பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. உங்களுடைய பெஞ்சு டெஸ்க்கெல்லாம் பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து விடமாட்டாங்க, லாக் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் வந்து டாய்லெட் வேணால் போய் பார்த்துக்கலாம். எதுக்கு டாய்லெட்டை போய் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அதாவது ஒரு சிலர் வந்து நம்மகிட்டே வந்து கமெண்ட் போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, சார் நான் எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன், அப்போ திடீர்னு வந்து எனக்கு யூரின் வருது சார், அலோவ் பண்ணுவாங்களான்னா அலோவ் பண்ணுவாங்க. அலோவ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் அது வந்து எல்லா இடத்துலையும் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல அலோவ் பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில இடத்துல அவங்க கூட வருவாங்க. நீங்கள் யூரின் போகிறீங்கனாலும் உங்கள் கூடயே வருவாங்க. இதை பொறுத்த வரைக்குங்க, ஒரு சில அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மாறுங்க. ஒரு சில வந்து ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அந்த ஃப்ளோர் நீங்கள் இருக்கிற ஃப்ளோர்லேயே வந்து டாய்லெட் இருக்கும். ஸோ நீங்கள் வெளியே வந்தவுடனே டாய்லெட் போயிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? யூரின் போகிறதா இருந்தாலும் ஓகே தான். ஆனால் என்ன பிரச்சனைனா, இதுக்கே வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருங்க. இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, யூரினல் வந்து வெளியே எங்கேயோ இருக்கும். நீங்கள் இறங்கி நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலுமே கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸுக்கு மேலே ஆயிருங்க. இதனால் நம்மளுக்கு தான் பாதிப்பு. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டாய்லெட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி வச்சுருங்க. டாய்லெட்டை கண்டுபிடிச்சி வச்சுட்டு பெல் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு நீங்கள் டாய்லெட் போயிட்டு நீங்கள் அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. 3 ஹவர்ஸும் வந்து உங்களுக்கு எந்த ட்ரபிளுமே இருக்காது. சரிங்களா? அதை வந்து மஸ்ட்டு நீங்கள் வாட்ச் பண்ணணும். 2வது விஷயம், உங்களுடைய பெஞ்சு டெஸ்க்கை போய் நீங்கள் பார்க்கணும். அதாவது புது ஸ்கூலாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பெஞ்சு டெஸ்க்கு நல்லாயிருக்கும். பழைய ஸ்கூல்னால் அந்த பெஞ்சு டெஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு கால் வந்து ஆட செய்யும். பார்த்தீங்கன்னா டைப்பிங் மிஷின் மாதிரி டப்பு டப்புன்னு அந்த ஆடும். இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க, உங்கள் ஒரு டெஸ்கில் வந்து 2 பேர் உட்கார வைப்பாங்க. 2 பேர் உட்காரும்போது இன்னொருத்தர் வந்து டப்புன்னு பிடிச்சி இழுத்தாருன்னு வைங்க, டக்குன்னு ஆட்டி விட்டார்னா நம்மளே அறியாமல் நம்ம ஒரு கோடு போடவும் வாய்ப்பு இருக்குது. ஓஎம்ஆர் சீட்டில் கிரிக்கிட்டோம்னா என்னாச்சு, ஓஎம்ஆர் சீட்டு செல்லாதா போயிரும்ல. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், மஸ்ட்டு வந்து உங்கள் பெஞ்சு டெஸ்க்கு ஆடுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி பெஞ்சு டெஸ்கில் குப்பை ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா குப்பை வந்து பசங்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அது ஸ்கூல் தானே அது ஆக்சுவலாக. அதனால் பசங்க ஏதாவது நோட்டு போட்டிருப்பானுங்க, ஏதாவது பேப்பர் போட்டிருப்பானுங்க, எல்லாத்தையும் எடுத்து அப்புறப்படுத்திக்கணும். இல்லைன்னா நமக்கு தான் ட்ரபிள். சரிங்களா? நாம் கொண்டு வந்த மாதிரி தான் நினைப்பாங்க. ஏன் நீங்கள் பார்க்கலன்னு நம்மளை கேள்வி கேட்பாங்க. அதனால் அங்கே கிடந்தால் நீங்கள் எடுத்து அப்புறப்படுத்திடணும். நம்ம பெஞ்சு டெஸ்கில் எதுவுமே இருக்கக்கூடாது. பெஞ்சு டெஸ்க் ப்ராப்பரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கோடை விடுமுறை விட்டுட்டாங்க. அதனால் பெஞ்சு டெஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக துரு பிடிச்சிருக்க தான் செய்யும். சரிங்களா? அதனால் நம்ம ஓஎம்ஆர் சீட்டை வச்சோம்னாலும் என்னாகும், அது வந்து மேலே வந்து துரு ஒட்டிக்கும். இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதனால் என்ன பண்ணணும், அந்த கர்ச்சீப்பு கொண்டு போனோம்னா, கர்ச்சீப்பு தானே போனால் போயிட்டு போது விடுங்க, கர்ச்சீப்பை வச்சு நல்லா தொடச்சிடணுங்க. அந்த ஓஎம்ஆர் சீட்டில் அந்த துரு ஒட்டாத அளவுக்கு நல்லா தொடச்சிட்டிங்கன்னா, அந்த பெஞ்சு டெஸ்க்கை ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகள். சரிங்களா? அடுத்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா உடனே வந்து நமக்கு ஓஎம்ஆர் கொடுக்குறாங்க, கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்கன்னா வாங்கின உடனே எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடக்கூடாது. ஓஎம்ஆரை வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி பார்க்கணும். ஓஎம்ஆர் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கா, அதில் QR கோடெலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கணும். நம்ம ஃபோட்டோ தானா அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக செக் பண்ணிக்கணுங்க. சரிங்களா? அடுத்தது வந்து கொஷின் புக்லெட் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம ஒரு சில இடத்துல உடைக்க சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல உடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உடைக்காமே என்ன பண்ணலாம், மடக்கி பார்க்கலாம். கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே அப்புறமா கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ முன்னாடியே கண்டுபிடிச்சி சொல்லிடுறது பெட்டர். சரிங்களா? அதனால் ஓஎம்ஆர் சீட்டு தரவாக பார்க்கணும். நீங்கள் கொஷின் புக்லெட்டையும் தரவாக பார்க்கணுங்க. அடுத்தது ஓஎம்ஆர் கொடுத்தாச்சு, கொஷின் புக்லெட் கொடுத்தாச்சு. அடுத்து ஹால் சூப்பர்வைசரும் வந்து சில அறிவுரைகளை நமக்கு கொடுப்பாரு. ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ப்ராப்பராக பார்த்துட்டு போயிருங்க. சரிங்களா? நாம்ளே கூட வீடியோ போட்டிருக்கோம், ஓஎம்ஆர் சீட்டில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதை கூட நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்த வாரம் வந்து கொடுத்துட்டாரு. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஷேர் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கொஷினாக ஷேர் பண்ணிகிட்டே வர போகிறோம். இந்த ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது யாராலையுமே வந்து 100% படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போக முடியாதுங்க. கண்டிப்பாக போக முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. அதாவது டாப்பராக வந்தார் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில்,
அவருக்கு கூட நம்ம டாப்பராக வரப்போகிறோன்னு தெரியாது. அவரே என்ன நினச்சி திரும்ப வந்திருப்பார், ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா போதுன்னு தானே வந்திருப்பார். ஆனால் அவருடைய நேரம் காலம் அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து அவரை டாப்பராக கொண்டு போயிருக்கும். ஸோ அதனால் யாருமே வந்து 100% சிலபஸை கவர் பண்ணிட்டு வந்திருக்க முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு தெரிந்த கேள்வியை தவறு செய்யக்கூடாது. புரியுதுங்களா? எனக்கு 100 கொஷின் தான் சார் தெரியும்னா 100 கொஷின் தப்பு பண்ணக்கூடாது. எனக்கு 140 கொஷின் தான் சார் தெரியும்னா 140 கொஷினும் தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே நம்ம பாஸ் தான். சரிங்களா? அது எப்படி நம்ம அப்புறம் சொல்கிறேன். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம சேட் பண்ணணும். சேடிங் வந்து வெளியே வரக்கூடாது. கரெக்டாக ப்ராப்பராக சேட் பண்ணணும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கொஷினுக்கு சேட் பண்ணிட்டாரு, 2வது கொஷினுக்கு அவருக்கு விடை தெரியல, யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. 3வது கொஷினுக்கு விடை தெரியுது, சரியான விடை கண்டுபிடிச்சாரு. ஆனால் அவரையே அறியாமல் 2வது கொஷினில் வந்து சேட் பண்ணிட்டாரு. புரியுதுங்களா? 3வது கொஷினுக்கு சேட் பண்ண வேண்டியதை 2வது கொஷின் சேட் பண்ணிட்டாரு. அப்போயே கண்டுபிடிச்சிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு கொஷின் தானே போனால் போயிட்டு போகுது அப்படி சொல்லி மனசை தேர்த்திக்கலாம். அவர் அறியாமையே அப்படியே சேட் பண்ணிகிட்டே போயிட்டார். ஒரு 10 கொஷின் சொன்னால் அவருடைய வாழ்க்கையே முடிஞ்சது. ஸோ கொஷினை விட்டுட்டு வரதில் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. கேர்ஃபுல்லாக நீங்கள் டீல் பண்ணணும். சரிங்களா? அதாவது 2வது கொஷினுக்கு தான் நம்ம ஆன்சர் போடுறோமா, 3வது கொஷினுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ணுறோமா அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனமாக பார்க்கணும். அடுத்து கொஷின் பேப்பரை படிக்கணும். சில இடங்களில் வந்து நம்மளுக்கே அறியாமல் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. கேள்வியே பார்த்தா வித்தியாசமாக இருக்குங்க, அதை நம்ம கண்டே பிடிக்க முடியாது, அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சில கொஷின் வரும். அதனால் கேர்ஃபுல்லாக வந்து கொஷினை 2 முறை 3 முறை வாசிக்கணும். உதாரணமாக சொல்லணுன்னா, போன வீடியோ கூட நான் சொல்லியிருப்பேன், கீழ்கண்ட உரிமைகளில் எந்த உரிமை அடிப்படை உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு சுரண்டலுக்கு உண்டான உரிமைன்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் உண்மையிலே என்னது, சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான். ஆனால் சுரண்டலுக்கு உண்டான உரிமைன்னு கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட்டு 2 எழுத்து மட்டும் மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி மாற்றியும் கொடுப்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? எந்த அளவுக்கு கவனமாக கொஷின் படிக்கணுமோ அந்த அளவுக்கு கவனமாக கொஷினை படிங்க. நமக்கு தெரிஞ்ச கேள்வியை மிஸ்டேக் பண்ணவே கூடாது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது, நீங்கள் தெரியாத கேள்வினா விட்டுட்டு கூட வரலாம், அப்புறம் நம்ம சேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்காக வந்து நிறைய கொஷினை விட்டுட்டு போயிடாதீங்க, அதனாலையும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. குறிப்பிட்ட டைமிங்குள்ளே நம்ம வந்து எல்லாத்தையுமே சேட் பண்ணி ஆகணும். சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கோங்க. கணக்கு பகுதி எடுத்துக்கிட்டு அதிலேயே வந்து 1 மணி நேரம் உட்காந்துடாதீங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் பகுதியை நான் 1 ஹவரில் முடிச்சிருவேன். ஏன்னா தமிழ் பகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்றும் பார்க்குற அளவுக்கெல்லாம் இருக்காதுங்க. ஸோ தமிழ் பகுதியை 1 ஹவரில் முடிச்சிட்டோம்னா அடுத்து 2 ஹவர்ஸ் இருக்கும். அந்த 2 ஹவர்ஸில் நம்ம மற்ற பகுதியை, மற்ற தெரிஞ்ச கேள்வியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தெரியாத கேள்விக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இன்னொரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, என்ன தான் தெரியாத கேள்வினாலுமே, நான் அதை பற்றி படிக்கவே இல்லை சார், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சார், நான் ஒன்றும் கிடையாது, பிஎன்சி இதில் ஏதோ ஒன்று ஆன்சர் போட்டு வந்துடுங்க. அதை விட்டுட்டு நான் யோசிச்சா வந்துடுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் படிக்கவே இல்லை, நீங்கள் என்ன யோசித்தாலும் வரப்போதா என்ன, ஏதாவது படிச்சிருந்தா கூட மூளைக்கு வரும். ஒன்றுமே அதை பற்றி தெரியாதுன்னா எப்படி வரும்? ஸோ அதனால் அதெல்லாம் வந்து யோசிக்காதீங்க. உங்களால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், போன குரூப் 4ல் கூட என்னுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டா அப்படின்னா, ஃப்ரெண்டுக்கு ஹாலில் இன்னொரு பொண்ணு என்ன பண்ணிருச்சுன்னா, இன்விஜிலேட்டரை சைன் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த பொண்ணு கையெழுத்து போட்டுருச்சு. கையெழுத்து மாற்றி போட்டுருச்சுங்க. இந்த பொண்ணு போட வேண்டிய இடத்துல இதை விட்டுட்டு இன்விஜிலேட்டர் கையெழுத்து எங்கே போடுவார் பார்த்தீங்களா, அங்கே கையெழுத்து போட்டுருச்சு. ஸோ அது ஒரு பிரச்சனையாக ஆச்சுங்க. சரிங்களா? அந்த ஓஎம்ஆர் கண்டிப்பாக இன்வேலிடு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல நம்ம கையெழுத்து போடணும், எந்த இடத்துல எது பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு பண்ணணும். அதனால் தெரிஞ்ச கேள்வியை மிஸ்டேக் பண்ணக்கூடாது. தெரியாத கேள்வியை நம்ம அங்கே வந்து எந்த அளவுக்கு ப்ரில்லியண்ட்டாக திங்க் பண்ணி யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு நம்ம ஈஸியாகவே நமக்கு வேலை வாங்கிடலாம். ஸோ அதனால் எந்த விதமான பதற்றம் அடையாதீங்க. முக்கியமான பகுதியை மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு போங்க, தேவையில்லாமல் ரிவிஷன் பண்ணாதீங்க. ஜாகிரஃபினா 10th ஜாகிரஃபி ரிவிஷன் பண்ணுங்கள். எக்கனாமிக்ஸ்னால் 11th எக்கனாமிக்ஸ் ரிவிஷன் பண்ணுங்கள். சயின்ஸ் பகுதியை பொறுத்த வரைக்கும் 10th, மற்ற பகுதி முக்கியமான பாக்ஸ் கன்னடை மட்டும் பார்த்துட்டு போங்க. பாலிட்டியில் வந்து 10th பாலிட்டியை மட்டும் ஓரளவுக்கு பார்த்துட்டு போங்க, போதும், இப்போதைக்கு போதுங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து முக்கியமான டாப்பிக்கை மட்டும் கவர் பண்ணிட்டு போங்க. உங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். சரிங்களா? ஸோ வந்து எல்லாத்தையுமே பார்த்து கவனமாக டீல் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வரும்போது கரெக்டாக வந்து எல்லாத்தையும் ஓஎம்ஆரை ப்ராப்பராக செக் பண்ணிட்டு வாங்க. சைன் பண்ணியிருக்கோமா, சேட் பண்ணியிருக்கோமா, கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பாருங்கள். கூட்டி போகிறதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமான்னு பாருங்கள். கூட்டி போடும்போதெல்லாம் வந்து நீங்கள் ரஃபாக வந்து இந்த கொஷின் புக்லெட்டில் கடைசியாக கொடுத்துருப்பாங்களே ரஃபாக போட்டு பார்க்குற பகுதி, அந்த பகுதியில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரஃப் ஒர்க் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் ஓஎம்ஆர்லேயே டைரெக்டாக வந்து போட்டக்கூடாது.
ரஃப் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு கூடுதல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கலாம். சரிங்களா? அதனால் வந்து கவனமாக டீல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஒரு போஸ்டிங் வாங்க முடியும். இந்த வீடியோவில் வந்து நான் எனக்கு தெரிஞ்சு எல்லா தகவலையும் கொடுத்துட்டு நினைக்கிறேன். இதை தாண்டி வேறு ஏதாவது தகவல் விட்டு போச்சுனாலும் நம்ம அதை பற்றியும் பேசுவோம். அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பேசுவோம். சரிங்களா? ஏன்னா இன்னும் வந்து நான் எடுத்து பார்க்கல. அதாவது இந்த ஹால் டிக்கெட்டில் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து பார்க்கல. எடுத்து பார்த்துட்டு அது சம்மந்தமாக தனியாக ஒரு வீடியோ வேணாலும் போடுறேன். சரிங்களா? இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்பட்டது அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயுமே பயனுள்ள வகையில் இருந்ததா, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தான் சொல்லணும். மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வேறு ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க. அதையும் வந்து நான் இமீடியட்டாக வந்து ஆன்சர் பண்ணி கொடுத்துட்றேன். சரிங்களா? சரி, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடுறோம். உங்களால் படிக்கிறது கஷ்டமாக இருக்குனாலும் நம்ம சேனலில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சயின்ஸ் போட்டிருக்கோம், பாலிட்டி போட்டிருக்கோம், ஐஎன்எம் போட்டிருக்கோம், ஜாகிரஃபி போட்டிருக்கோம், எல்லா டாப்பிக்கும் போட்டிருக்கோம். நீங்கள் போய் எல்லாத்தையும் வியூ பண்ணி ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிவிட்டு மட்டும் போயிருங்க. சரிங்களா? சரி, இந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும். சரிங்களா? ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் எதுவுமே தெரியாத பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா? ஸோ முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க. நல்லா படிங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். எதிர்கால அரசு அதிகாரிகள் நீங்கள். உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி.